رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم ومجد وعلم أهل بيت أطهار دولة الأكبر خزانة العظيم قاضي خاجگان فخر دو جهان سلطان الأولياء نائب رسول الله رحمة للعالمين حبيب الله خواجہ معین الدین الحسینی والحسنی چشتی حضور غریب نواز شہنشاہ ولایت رضی اللہ تعالی علیہ البرکات منہ دہر آمین آمین. செட்டி ஷரீஃப் உடைய முபாரக்கான தினமாகும் இன்றைய தினம். துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 6வது லைலத்துல் ஷரீஃப். சுல்தானுல் அவுலியா காஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களின் அஸீமுஷான் மர்தபத்துல் அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல் ஜலால் அவரது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வாலம் அஹ்லு பைத் அத்ஹார் ஹஸனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகமார்களின் மல்ஹருல் கரீமாக இமாம் ஆலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கபதுல் அதீமாக खाजा खाजगान खाजा मोइनुद्दीन चिश्ती நாயகம் அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய மஹபூபின்களான அவுலியாக்கள் குதுபுமார்கள் அகவாசுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஷரஃபான மராத்திபாத்துகளை ரப்புல் ஆலமீன் அத்தா செய்திருப்பார். நம்முடைய எஜமானான சுல்தான் அவுலியா ஹுசூர் ஷஹன்ஷாஹ் விலாயத் காஜா மொயினுத்தீன் சிஷ்தி நாயகம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய அஸமத்துல் முகத்தஸா மர்தபத்துல் அக்பர், அதுக்கு முன்னும் பின்னும் யாருக்கும் வழங்காத உன்னதமான மகா கௌரவமிக்க விலாயத்துல் குப்ராவை அல்லாஹ் ஹுசூர் காஜா மொயினுத்தீன் சிஷ்திக்கு அல்லாஹ் அத்தா செஞ்சிருக்கிறார். காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய காஜகான சில்சிலாய சிஷ்தியுடைய ஐடியாலஜி மன்ஹஜ் மை யுதீ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். இந்த ஆயத்து ஷரீஃப் தான் காஜகான் காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய காஜகான சில்சிலாய சிஷ்தியுடைய ஐடியாலஜி. மை யுதீ ரசூல, யார் ஹபீபுல்லாஹி வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைனி ஷரீஃபை நாலேன் கரீமைனில் நாம் குர்பான் ஆகிவிட்டால் நமக்கு அல்லாஹ் கிடைச்சிடுவான். மை யுதீ ரசூல, குர்ஆன் அதை டிக்ளேர் பண்ணுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா டிக்ளேர் பண்றான். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல யார் குர்பான் ஆனானோ அவனுக்கு அல்லாஹ் கிடைச்சிடுவான். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிதாவும் லிகாவும் நமக்கு ஹாசிலாக வேண்டுமானால் அதுக்கு நாம் செய்யக்கூடிய பிரதானமான காரியம் என்னவாக இருக்க வேண்டும்? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபில் நாம் ஃபனாவாக வேண்டும். சர்க்கார் தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபில் யார் என்ன நாம் எப்போ ஃபனா ஆகிறோமோ யாரும் இல்லை, நாம அல்ஹம்துலில்லாஹ் யாரையும் சொல்லக்கூடாது.
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப்ல அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு நாம் குர்பான் ஆகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீம் நமக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிடைச்சிருவான். மாஷா அல்லாஹ் மன் யுதீ ரசூல் ஃபகத் அத்தா. அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கணும்னு சொல்லி ஆசை இருந்தால் யாருக்காகிலும் அல்லாஹ்வுடைய ரதாவை மக்சதாக்கி வாழ வேண்டும் என்ற ஹாஜத் இருந்தால் யாருக்காகிலும் அவன் என்ன செய்யணும்? குர்ஆன் ரசூலுடைய நாலின் ஷரீஃப்ல குர்பான் ஆகும். மாஷா அல்லாஹ் ரசூலுடைய நாலின் ஷரீஃப்ல குர்பான் ஆகும். மாஷா அல்லாஹ் தீன்ல எத்தனை காரியங்கள் இருக்கும். குர்ஆன் 2 வேலை செய்யணும் குர்ஆனே சொல்லுது. குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவ்வர் சதகா ஷரீஃப்ல ஹிதாயத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். அதே குர்ஆனை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் ஹபீபுல் ஆலத்துடைய நாளை ஷரீஃபுடைய குர்புல போறதுக்கு தகுதி இல்லாதவன் அல்லாஹ் குர்ஆனை கொண்டே வழி கெடுத்துருவான். குர்ஆனை கொண்டே வழி கெடுத்துருவான். வலாலத்துல போயிடுவான். யஹ்தி பிஹி கதீரா யுதில்லு பிஹி கதீரா. ரெண்டும் செய்யும் குர்ஆன். மாஷா அல்லாஹ். அப்ப மாஷா அல்லாஹ் சுல்தான் லவ்லியா खाजा मोइनुद्दीन चिश्ती உடைய खाजगान सिलसिला चिश्त மாஷா அல்லாஹ் ஐடியாலஜி என்ன? रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम मदद वाला நாளை முனவ்வர் தாத் ஷரீஃப்ல குர்பான் ஆகுது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அல்லாஹ்வை பெற்றுக்கொள்றது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அல்லாஹ்வை அடைந்து கொள்றது. ரசூலுல்லாஹ்ல இருந்து அல்லாஹ்வை பெற்றுக்கொள்றது. அல்லாஹ்வை அடைந்து கொள்றது. இதுதான் சில்சிலா சிஷ்தியுடைய ஐடியாலஜி. खाजा मोइनुद्दीन चिश्ती அவர்கள் மன்ஹஜ் ஷரீஃப் இதுதான். மாஷா खाजा मोइनुद्दीन உடைய ஹுஸ்ன் வன் இதுதான். மாஷா இது மஷாயிக் சிஷ்த் பல வடிவங்கள்ல இதை அமல்படுத்துறாங்க. இதுக்கு நல்ல ஒரு சம்பவம். இன்னைக்கு செட்டி ஷரீஃபுடைய நாள். மாஷா அல்லாஹ் பாபா ஃபரீத் கஞ்ச ஷக்கர் சர்க்கார் அவர்களுடைய ஹித்மத் ஷரீஃப்ல தன்னை முழுமையாக குர்பான் ஆக்கியிருந்தாங்க மஹபூப இலாஹி खाजा நிசாமுத்தீன் அவுலியா. நிசாமுத்தீன் அவுலியாவுடைய நஸபு ஷரீஃப் நிசாமுத்தீன் அவுலியா அவர்கள் நம்முடைய புகாரி சாதாத் குடும்பம். மாஷா அல்லாஹ் பதாயூன்ல பிறந்தவங்க சர்க்கார். மாஷா அல்லாஹ் அவங்க வாலிதேன் ஷரீஃபேன் அவங்களுக்கு வச்ச பேரு சையத் முஹம்மது அல் புகாரி. வாப்பா சையத் அஹ்மத் அல் புகாரி. புகாரி சாதாத் சையத். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பாபா ஃபரீத் கஞ்ச ஷக்கர் சர்க்காருடைய खिदमतல சையத் முஹம்மது அல் புகாரி. அப்ப நிசாமுத்தீன்ங்கற லகப் ஷரீஃப் கிடைக்கல. சையத் முஹம்மது அல் புகாரி பாபா ஃபரீத் கஞ்ச ஷக்கர் சர்க்காருடைய खिदमत ஷரீஃப்ல இருக்கும்போது ஷேഖனாயத்துக்கு பெரிய खिदमत செய்வாங்க. महबूब इलाही सरकारुடைய खिदमत ஷரீஃப்ல खुशियागी சந்தோஷப்பட்டு மாஷா அல்லாஹ் சர்க்கார் கஞ்ச ஷக்கர் கேட்டாங்க, சையத் முஹம்மது நான் 2 சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களே இख्तियार செய்யுங்க. நீங்க முஹிப் ஆவணுமா மஹபூப் ஆவணுமா? முஹிப் ஆவணுமா மஹபூப் ஆவணுமா? மானா என்ன? அல்லாஹ்வை அதிகமாக மஹப்பத் வைக்கிற தௌஃபீக் உங்களுக்கு வேணுமா? அல்லாஹ் உங்களை மஹப்பத் வைக்கிற மாதிரி தௌஃபீக் உங்களுக்கு வேணுமா? முஹிப் ஆகணுமா மஹபூப் ஆகணுமா? அப்ப சர்க்கார் கஞ்ச ஷக்கருடைய விலாயத் எந்த அளவுக்கு ஆலா மர்த்தபால இருக்கிறாங்க. சர்க்கார் அல்லாஹ்வுடைய முஹிப்பாவும் ஆக்குவாங்க மஹபூபாவும் ஆக்குவாங்க. இப்ப பாபா ஃபரீதுடைய
ஷான் இதுனா குத்துப்பாக்குடைய ஷான் எப்படி இருக்கும்? ஹாஜா குத்புத்தீனுடைய ஷான் எப்படி இருக்கும்? குத்புத்தீனுடைய பீர முர்ஷிதான ஷஹன்ஷா விலாயத் ஹுசூர் கரீம் நவாஸ் ஆதி ஷான் இறங்கு சார். விஷயங்களை என்ன நாம மஃபூமாக்குறது அல்லாஹ் நம்ம கல்புடைய ஹிஜாபுகளை நீக்கிறது. ஹிஜாப்னு எனக்கு கரையா தொங்குதாங்க. நாமளும் கூட சில நேரத்தில் அப்படி பேசுறோம். ஹிஜாபுக்கு மான என்ன அது அல்ல. இப்போ காபத்துல்லா ஷரீஃபுக்கு என்ன ஹிஜாப் விட்டுக்குது, போற விட்டு ஸ்கிரீன் தொங்குது, அது ஹிஜாபா? என்ன பேர் அதுக்கு? என்ன பேரு? கிஸ்வா. கஸ்வா இல்ல, கிஸ்வா. கஸ்வா ஒட்டகம், கிஸ்வா. புரிஞ்சா? நம்ம பேச்சு இஸ்திலாஹத்துல ஹிஜாப் ஹிஜாப்னு பேர் நான் கூட சொல்றேன். ஆனா எப்படி முறைப்படி சொல்லணும்? கிஸ்வா. புரிஞ்சா? அது போல மசாலா என்ன கல்புல ஹிஜாபு, கல்புல ஹிஜாப்னா என்ன ஹிஜாப்? பெரிய ஒரு 100 மரத்துக்கு பரதா போட்டு கட்டியா வச்சிருக்குது அல்ல. ஃபஹம் இல்லாம கல்பு என்ன இருள நிற்கும். அந்த மாஷால்லா அல்லாஹ் ஃபஹமுடைய நூரை கொடுப்பான். அது என்ன மாஷால்லா? கல்புல தெளிவு உண்டாம். அதுதான் ஹிஜாப் அப்படிங்கிறது. அப்ப பல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அன்வாரு தஜல்லியாத்தை எல்லாம் என்ன ஷுஹூத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? சர்கார் கஞ்ச ஷக்கர் பாபா ஃபரீதுத்தீன் கௌசுல் அஸர் கேட்கிறாங்க, சையத் முகமது நீங்க முஹிப்பானுமா மஹபூபானுமா? மஹபூபா சொன்னாங்க, ஹுசூர் என்னோட உம்மி தையிபாட்ட நான் இஜாசத்து கேட்டுட்டு வரவான்னு கேட்டாங்க. காரணம் மஹபூப இலாஹி சர்க்காருக்கு மாஷா அல்லாஹ் சர்க்கார் கஞ்ச சக்கருடைய மஹபத்தில் அவங்க குர்பான் ஆகுறது காரணமே அவங்கள பெத்த அருமை உம்மா நாச்சியார் தான் மாஷா அல்லாஹ். மஹபூப இலாஹி சர்க்காருடைய உம்மா பெரிய வலியத். ஹஸரத்னா சய்யிதா பீபி சுலைஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வனஃபானா மின் பரக்காத்திஹா ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ் பெரிய ஹாஃபிதுல் குர்ஆன், ஹாஃபிதா. ஒவ்வொரு நாளைக்கு ஹத்முல் குர்ஆன் செய்வாங்க மாஷா அல்லாஹ். அது மாதிரி என்ன ஒரு நாள்ல பலாயிரக்கணக்கான ஸலவாத்து ஷரீஃப் ஓதுவாங்க மாஷா அல்லாஹ். பெரிய வலியத், பெரிய ஜாஹிதா. அவங்க வாழ்க்கையுடைய லட்சியமே என்னன்னா தான் பெற்ற இந்த ஒரே திருமகனை மிகப்பெரிய கௌஸாக ஆக்கி பார்க்கணும் மாஷா. அதுதான் அவங்க வாழ்க்கை லட்சியம். அல்லாஹ் நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு அந்த மாதிரியான யகீனை ஈமானை அல்லாஹ் அந்த பானசீப அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எதையோ ஆசைப்படக்கூடிய ஆலமு ஷஹாதால அவங்க வேற ஆழத்துல ஒண்ணு இல்லை, மலக்குத்துலயோ ஜபருத்துலயோ லாகுத்துலயோ ஒண்ணு இல்லை. இதே ஆலமு ஷஹாதால டெல்லியில தான் மாஷால்லா வாழ்ந்தாங்க. நம்ம இருக்கிற இந்தியால டெல்லியில தான் இருந்தாங்க. சையதா பீபி சுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹாயிஷ் முழுக்க மஹபூபாக்கு பெரிய கௌஸாக்கி பார்க்கணும். சர்கார் கஞ்ச சக்கருடைய ஹித்மத்துல புல்ல குர்பான் ஆகுறதுக்கு அவங்களுக்கு தர்கீப் ரகபத்து கொடுத்து மாஷா அல்லாஹ் சர்கார் கஞ்ச சக்கருடைய அப்படியாக்கள் ஜியாரத்துக்கு போறாளுக்கு இதையெல்லாம் பார்க்கணும். சும்மா தரால போய் பத்தி ஏற்றவும் என்ன அதெல்லாம் ஒரு பரக்கத்து. மக்சது அதல்ல. சில பேர் ஜியாரத்துக்கு போறாங்க, அந்த எண்ணெயை தொட்டு நக்காம வரமாட்டான். அது பரக்கத்து, அதுல ஃபாயிதா உண்டு, அது நோய்க்கு மருந்து உண்டு. அதோட அவன் வேற முடியல, அதுல ஈமான் சலாமத்து ஒன்றும் கிடைக்காது. அது அந்த வலிட்டு வந்து ஃபைல் ஹாசிலாக்கணும். விளங்குச்சா? புரியுதா? இப்போ இந்த மயில் தோகை அடிக்கிறது அது ஹனஃபி மதுஹப்ல அது பழக்கம் இருக்கும். ஷாஃபி ஃபிக்ஹ் படி என்ன செத்த பிராணியுடைய அந்த ரெக்க நஜீஸ் தான் நமக்கு. புரிஞ்சா? ஷாஃபி மதுஹப் படி இந்த மயில் தோகை அடிக்கிறது என்ன அது தடுக்கப்பட்ட விஷயம்தான்.
பெரும்பாலும் தினஹாக்கள் ஹனஃபி மذஹப்ல இருக்கிறதுனால நாங்களும் அதை வச்சிருப்பாங்க. ஷாஃபி ஃபிக்ஹ்ல கூடாது, விளங்குதா? அப்ப மசாலா என்ன? ஹஸரத் சையதா பீபி ஜுலைஹா ரலியல்லாஹு அன்ஹா மகன மஹபூப் பாக்க மாஷா அல்லாஹ் ரகபத் கொடுத்து கஜ்ஜசக்கர் சர்க்காருடைய மஹபத்துல அவங்கள மாஷா அல்லாஹ் என்ன ஃபனாவாகிறதுக்கு முக்கிய காரணமே உம்மு தய்யிபா தான். அப்போ சர்க்கார் சொன்னாங்க, மஹபூபா எஜமானியே உம்மாட்டனா உத்தரவு கேட்டு வருவான். ரொம்ப சந்தோஷம். மாசாஹிபாட்ட போய் மாஷா அல்லாஹ் என்ன சர்க்கார் பாபா ஃபரீத் சர்க்கார் மஹபூபைல நாயக்கர் யாருமே உம்மா நாச்சியார மாசாஹிபான்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் டெல்லியில் அவங்க தர்பார் சரி மாசாஹிபா தர்பார் தான் இப்பவும் அறியப்படும். மாஷா நிசாமுதீன் அவுலியாவுடைய உம்மாவுடைய தர்கா சரி மாசாஹிபா தர்பார் சரி இப்போ மாஷா மாசாஹிபான்னு சொன்னது சர்க்கார் கஞ்ச சக்கர். மாஷா அல்லாஹ்வுடைய மஹபூபியர்கள் ஜுபான முகத்தஸ் வந்த அந்த வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அப்படி விட மாட்டான். அது அல்லாஹ் அப்படியே ஹயாத்தாக்கி வச்சிருவாங்க. மாஷா சர்க்காருடைய கஞ்ச சக்கருடைய ஜுபான் ஷரீஃப்னு வந்த அந்த சொல்லு மாஷா அல்லாஹ் என்ன இன்னும் ஹயாத்தா அது நின்று பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சர்க்கார் கஞ்ச சக்கர் சொன்னாங்க மாசாஹிபாட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி மஹபூபைல சர்க்கார் உம்மாட்ட வந்தாங்க. வரக்கூடிய வழியில இந்த டஸ்ட் எல்லாம் குப்பையெல்லாம் குளம்லாம் குமிஞ்சு கிடக்குங்க, எல்லாம் பழைய உடஞ்ச வீட்டில் இந்த டிஸ்போஸ் பண்ற பொருளை எல்லாம் கொண்டு வந்து போடுற இடம். அதுக்கு பக்கத்துல ஒரு மஜ்தூப் உட்கார்ந்துருக்கிறாப்புல. மஜ்தூப் உட்கார்ந்துக்கிட்டு சர்க்கார் மஹபூபா கிராஸ் பண்ணும்போது மஜ்தூப் சொல்றாப்புல, போங்க உம்மாட்ட போய் கேட்க போறீங்களா முஹிப்பானுமா மஹபூபானுமான்னு சொல்லி சர்க்கார் மசாலா என்ன தஹீர் ஆயிட்டான். அல்லாஹ்க்கு ரசூலுக்கு நம்ம பீரோ முர்ஷதுக்கு நமக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த மனுஷன் எங்கேயோ உட்காந்து சொல்றான் அப்படின்னு சொல்லி என்ன. அவர் சர்க்கார் கேட்டாங்க, படே பாபா நீங்க சொல்லுங்களேன் நான் என்ன ஆகணும், முஹிப்பா மஹபூபா ஆவான்? மஜ்தூப் சொன்னாப்புல அல்லாஹ் இல்ல மாசாஹிபாட்ட கேட்கணும். பீரோ முர்ஷதுடைய ஹுக்கும் மாசாஹிபாட்ட கேட்கணும். பீரோ முர்ஷது என்ன இந்த ஜமானுடைய பெரிய ஹவுஸ் மாஷா அல்லாஹ், நான் சாதாரண ஃபகீர் மாஷா அல்லாஹ், நான் சாதாரண ஃபகீர் மாஷா அல்லாஹ். அதனால என்ன ஹவுஸுடைய உத்தரவு மாசாஹிபாட்ட கேட்கணும். மாசாஹிபாட்ட போகணும். மாஷா அல்லாஹ் என்ன மஹபூப் பாக் சர்க்கார் நேரா அல்ஹம்துலில்லாஹ் உம்மாட்ட போனாங்க. நைட் நேரமாச்சு. போன உடனே உம்மா வாங்க வாப்பான்னு கூப்பிட்டு போன உடனே தாயிலே உம்மாட கதம் போசி பண்ணாங்க. மாஸ்டர் உம்மாட கதம் போசி பண்ணி பழகணும். பெரும்பாலும் ஆட்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு நினைக்கிறேன். இந்த பெருநாளையாவது உம்மாட காலத்துக்கு எல்லாரும் மோரும் மாஷா வேலை நினைச்சா அது அல்ஹம்துலில்லாஹ் என்ன பெரிய சுன்னத்து நபவியானது. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கால அல்ஹம்துலில்லாஹ் என்ன 10,000 சஹாபத்தோட மக்கா முக்கர்ரமாக்கு போறாங்க. மதீனா முனவ்வரால இருந்து சர்வலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மஹபூபுல் அக்பர், அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம், அல்லாஹ்வுடைய நூர் முத்லக் வஜூத் ரஹ்மத் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபதரஹு மக்கா டு மதீனா முனவ்வரால மக்கா முக்கர்ரமாக்கு போற அந்த வழியில என்ன அபுவா ஷரீஃப் பாதையில இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். ஆனா நாயகம் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா ஷரீஃபுக்கு ஜுஹ்ஃபா வழியா போற அந்த பாதையை தற்காக்கிட்டு அபுவா ஷரீஃபுக்கு தன்னுடைய ஒட்டகையை திருப்புறாங்க. 10,000 சஹாபாக்களும் போறாங்க. மாஷா அல்லாஹ் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா சையதா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாத்து ஹதரத்துல் கரீம்ல போய் மாஷா அல்லாஹ் உம்மாவுடைய ரௌதத்துல் கரீம் ஜொலிக்கக்கூடிய அந்த ஜபல் ஷரீஃப் கீழே மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட் அரிஷ் முபாரக் அமைக்க சொல்றாங்க. எல்லா சஹாபும் தங்குறாங்க. நாயகம் அங்க நைட்டு கியாம் செய்றாங்க, அங்க தங்குறாங்க. மாஷா அல்லாஹ் ராத்திரி மிட் நைட்ல பார்த்தா மலைக்கு மேலே இருந்து ஒரு அற்புதமான ஒரு சவுண்ட் வருது. அழுகிற சவுண்ட், கிரைங் பண்ற சத்தம் வருது. ஆனா சௌத்து ஷரீஃப் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சௌத்துல் கரீம் மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ் ஃபானிஃபி ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஏன்னா அரிஷ் முபாரக்கால ஓடி வந்து பார்க்குறாங்க. மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண இல்லை. பதறி துடிச்சு போய் சௌத்து ஷரீஃப் எங்க வருதுன்னு மேலே ஏறினா
இந்த மலாய் கந்தூரா கட்டிட்டு சாதாரண கைது சட்டை கொடுத்துமா சார், அப்போ உட்கார சார் ராகத்தா உட்காந்துக்கிறாங்க. என்ன பலாட்டம் செய்து போட்டு தலையிருக்கணுமா சார். அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார் செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைன ஷரீஃபுடைய ஜிஹத் ஷரீஃப்க்கு நேரா உம்மாவுடைய திருப்பாத மலரடியில் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான வஜ்ஹுல் கரீமை முட்டுல வச்சு ஒரு குழந்தை அழுற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கதமைனி ஷரீஃபை தஹத் முபாரக்கால இருந்து சர்வலோக ரட்சகர் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் மகாமல் மஹமூதுடைய அதிபதி ஷஃபாஅத்துல் குப்ரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத் பாலம் அருமை உம்மா நாச்சியாருடைய கதமேனி ஷரீஃபுடைய உம்மாட திருப்பாத மலரடிக்கு நேரா உட்கார்ந்து கபுரா தஹர்ல தன் வஜ்ஹுல் கரீம் அப்படி முட்டு ஊண்டி வஜ்ஹுல் கரீம் அப்படி வச்சு மாஷாஅல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு இருந்தாங்க. இதனை கண்ட உடனே சித்திக் நாயகம் துடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா சஹாபத்தையும் ஏறிட்டாங்க மாஷாஅல்லா. அந்த மலையே ஒரு சின்ன ஊசி வைக்கிறதுக்கு கூட நான் இடமில்லாத அளவுக்கு சஹாபாக்கள் டைட்டா என்ன நின்றாங்க மாஷாஅல்லா. எல்லாரும் அழுதாங்க மாஷா, எல்லாரும் அழுதாங்க மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தைபா தாயிரா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதமேனி ஷரீஃபே என்னட அருமை உம்மா நாச்சியார் சையதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கதம் முபாரக் மாஷாஅல்லா. என்ன எல்லா வக்துக்கு பிறகு நாம போய் போறோம் மாஷாஅல்லா. உம்மாட கதமேனி ஷரீஃபை நான் தக்பீர் செய்வோம் மாஷாஅல்லா. புரிஞ்சா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால என்ன இந்த பெருநாள்லையாவது யாருக்கு உங்களுக்கு பழக்கம் இருக்குது பழக்கம் இல்லை, போன காலம் போய் தொலையுது. இன்னும் வரக்கூடிய காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாளை நோவர் சதகாசுகள் மாஷாஅல்லா என்ன தொழுத ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு போய் மாஷாஅல்லா என்ன போறது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது, இங்க மஹபூப இலாஹி நிஸாமுதீன் அவுலியா நாயகம் வந்தாங்க மாஷாஅல்லா. வந்து என்ன செஞ்சாங்க, உம்மாட கதமேனி ஷரீஃபை கதம் போசி பண்ணாங்க சர்க்கார். உம்மா மகன தூக்கி நெத்திய மோந்து மாஷாஅல்லா. நைட் நேரம் வீட்டில் உம்மா கூட புள்ள வந்ததுனால உம்மா ரொட்டி சுடுறதுக்கு தயாரானாங்க மாஷாஅல்லா. என்ன சர்க்கார் உம்மா கூட உம்மா நீங்கள் இருங்கம்மா நான் சுடுறேன்னு சொல்லி ஆட்டாவெல்லாம் குழச்சி மாஷாஅல்லா ரொட்டி சுட்டு உம்மாவுக்கு தனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு உம்மா மகன் உட்காந்து அவையில சர்க்கார் உம்மாட ஹமல்ல இருக்கும்போதே வாப்பா நாயகம் விசால் முபாரக் ஆகிட்டாங்க. சையத் அஹ்மத் அல் புகார் நாயகம் அவங்களுக்கு உஸ்தாதா முர்ஷிதா எல்லாம் உம்மா தான் மாஷா. சையதா பிபி ஜுலைஹா நாயகி தான் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடும்போது உம்மா கேட்டாங்க, மகனே முர்ஷித் நாயகம் ஹுசூர் கந்தசக்கர் நாயகம் ஏதாவது இஜாசத்து கொடுத்தாங்களா என்ன? ஆமாம்மா சர்க்கார் கேட்டாங்க முஹிப்பாகணுமா மஹபூபாகணுமான்னு சொல்லி. நான் சொன்னேன் தாங்கள்ட்ட கேட்டு வர்றேன்னு. அப்போ சர்க்கார் சொன்னாங்க மாசாஹிபாட கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன மாசாஹிபான்னு சொல்லிட்டாங்களா ஜமா. ஆனால் உம்மா மசாலா என்ன சந்தோஷப்பட்டாங்க. அப்படி சொல்லும்போது மஹபூபாக் சொன்னாங்க, உம்மா நான் தங்களை சந்திக்கிறதுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு மஜ்தூப் இருந்தாப்புல, நான் பாட்டில் ஆள்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் என்ன போங்க போங்க உம்மாட்ட கேட்க போறீங்களா முஹிப்பானுமா மஹபூபானுமான்னு அப்படின்னு கேட்டாப்புலம்மா. அப்போது நான் சொன்னேன், பாபா நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன ஆகணும். இல்லை இல்லை சர்க்காருடைய உத்தரவு உம்மாட்ட தான் கேட்கணும், உம்மாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்துட்டேம்மா. அம்மா சொன்னாங்க, மகனே அவர் சாஹிபுல் ஹாலாக இருப்பார். என்னன்னா அது மாதிரி சாஹிபுல் ஹால் சொல்கிறது சரியாக இருக்கும் மாஷாஅல்லா. அவருடைய முடிவு சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு இஜாசத்து கொடுத்துட்டேன் மகனே, நீங்கள் என்ன செய்யுங்க நேராக அந்த சாஹிபுல் ஹால்கிட்ட போய் அல்ஹம்துலில்லாஹ் என் உம்மா உங்கள்கிட்ட கேட்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்க மாஷாஅல்லா நான் முஹிப்பானுமா மஹபூபானுமா அப்படின்னு அங்கே அல்லாஹ் எப்படி தவாவு இருக்குது பாருங்க. இதுதான் அவுலியாக்களுடைய அக்லாக்கு தய்யிபா மாஷாஅல்லா. உம்மா என்ன செய்யறாங்க அல்ஹம்துலில்லாஹ்
நேரா சாஹிபுல் ஹால்கிட்ட அனுப்புறாங்க. விளங்குதா? புரிஞ்சா? அல்ஹம்துலில்லாஹ் என்ன நேரா உம்மான இஜாசத்தோட சாஹிபுல் ஹாலை பார்க்க வந்தா மஜ்துப் அந்த இடத்துல இல்லை, ஆளை காணோம். மஹபூபா கேட்டாங்க, இங்க நேற்று ஒரு நாள் தாவது ஒரு பாபாஜி இருந்தாப்புல, பாபாஜி போற வர ஆட்கள்லாம் சொன்னாப்புல, அந்த ஆள் மௌத்தா போயிட்டாப்புல, மௌத்தாயிட்டாப்புல, நேற்று தான் நான் பார்த்துட்டு போனேன். எங்க பாபாஜி எங்க ததுஃபீன் பண்ணாப்புல? ஒரு மிஸ்கி ஒரு ஏழை, அந்த ஆளை போய் யார் ததுஃபீன் பண்ணுவா? அப்ப பாபாஜி எங்க? அவரு ஜனாசா தூக்கி குப்பையில போட்டாச்சு, குப்பையில கிடக்குது. மஹபூபா சர்க்கார் மாஷா அல்லாஹ் போறாங்க. அந்த குப்பை மேட்டில் என்ன ஒரு மூடையில அந்த மஜ்துபுடைய ஜனாசா இருக்குது. மாஷா மஹபூபா துடிச்சு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாபாஜின்னு ஒன்று மௌத்தாவி போய் எல்லாரும் தூக்கி டிஸ்போஸ் பண்ண, தஃபன் செய்யாம ஏழரை தூக்கி டிஸ்போஸ் பண்ண சாஹிபுல் ஹால் மாஷா அல்லாஹ் வாலைக்கும் சலான்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாப்புல. மாஷா வாலைக்கும் எந்திரிச்சு உட்காந்துட்டாப்புல. மாஷா சர்க்கார் கேட்டாங்க, என்ன பாபாஜி? இதுதான் முஹிப்பானா, இதுதான் நீங்க முஹிபாகவானா? மஹபூபாவுங்க. மாஷா முஹிப்பானா இந்த ஹால் தான், முஹிப்பானால் இந்த ஹால் தான், மஹபூபாவுங்க. மாஷா வேற ஒன்றும் சொல்லல. முஹிப்பானால் இந்த ஹால் தான். மாஷா அல்லாஹ் மஹபூபாவுங்க. மாஷா முஹிப்பானிங்கன்னா என்ன? தஃபனும் கிடைக்காது, கஃபனும் கிடைக்காது. மஹபூபாவுங்க. மாஷா எல்லாம் உன் பாதத்துக்கு கீழே சரண்டர் ஆகி வரும். மஹபூபாவுங்க. மாஷா சர்க்கார் நேரா ஓடி வந்தாங்க கஞ்சசக்கர் சர்க்கார், எல்லா சம்பவத்தையும் சொல்லி காட்டினாங்க. எல்லா சம்பவத்தையும் சொல்லி காட்டினாங்க. பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சசக்கர் சர்க்கார் சொன்னாங்க, மகனே முஹிப் ஆகுறதுன்னா மாஷா அல்லாஹ் என்ன, நீங்க அல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறது. மஹபூப் ஆகுறதுன்னா மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கிறது. மாஷா சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை மஹபூப் ஆக்கிடுவான். மாஷா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சா அல்லாஹ் உங்களை மஹபூப் ஆக்கிடுவான். மாஷா பேஷக் மஹபூப் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோடீஸ்வரன்னா வந்து என்ன, தன்னுடைய சகோதரி நிக்கா செஞ்சு கொடுக்கிறதுக்கு கியூவில் நின்றாப்புல. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. விளங்குச்சா? கோடீஸ்வரன் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. தபூக் யுத்தத்துல மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தம் புறப்படும் போது தபூக் யுத்தத்துடைய மொத்த செலவை ஏற்றுக்கிட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிரக்கணக்கான ஒட்டக, ஆயிரக்கணக்கான குதிரை, எல்லாம் 1000க்கு மேல. இது 100 கொடுக்கிற பழக்கம் இல்லை. விளங்குச்சா? கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மான் இதுக்கு பிறகு நீங்க ஒரு அமலும் செய்யவே வேணாம்னு சொன்னாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு வந்து என்ன ஹஜ்ரத் பிலால்ட்ட கேட்டாப்ல, பிலால் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஹஜ்ரத் பிலால் கேட்டாங்க, உஸ்மான் நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்? நான் ஒரு துணிக்கு மறு துணி இல்லாத. பிலால் ரலியல்லாஹு சஜிதா செஞ்சாங்கன்னா மேல ஒரு துண்டை வந்து இறக்கி விடுவாங்க. ஏன்னா ஒரு துணி தான் ஜம்காவா போர்வதான் போத்தி இருப்பாங்க, அதுதான் சட்டை, அதுதான் கமீஸ் இசார், அதுதான். அது சஜிதாக்கு போனா பின்பக்கம் என்ன தெரியும், அதனால மாஷா அல்லாஹ் கொஞ்சம் முதுகுல இருந்து ஷோல்டர்ல இருந்து அந்த போர்வை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு சஜிதாக்கு போவாங்க. மாஷா அல்லாஹ் இப்படி ஒரு துணியோட உட்கார்ந்து இருக்க நான், நீங்க கோடீஸ்வரன், நான் கோமனாண்டி, நான் இந்த உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது யாரை கேட்ட? ஹஜ்ரத் பிலால். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்ல பிலால் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க மாஷா. ஒண்ணும் இல்லை, எனக்கு மகள் இருந்தா நான் உங்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்து மாஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் நான் உண்டாக்குவேன். காரணம் நீங்க என்ன
அல்லாஹ்வுடைய ரசூலால பிரியப்படப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை விரும்பக்கூடிய ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் விரும்புற ஒருவரை என்ன நான் விரும்பினேன்னா அது என்னுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய தாக்கத்தா இருக்குன்னு யகீன் செய்யறேன். அது அல்லாஹ்க்கு பிரியமான காரியமா அல் ஹுப்பு ஃபில்லாஹில வரும். மாஷா அல்லாஹ். ஆகையால மாஷா அல்லாஹ் என்ன உங்களோட எனக்கு ஒரு உறவு வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். மாஷா அல்லாஹ். சும்மா பத்தாது. அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன் சொல்லிட்டு என்ன எங்கேயாவது அரபு நாட்டில் வசூலுக்கு போன பத்தாது. விளங்குச்சா? ஓதுற மத்தனுக்கு என்ன அடுத்த ஆளுக்கு மானா சொல்லி கொடுக்கறது அப்புறம் முதல் நம்ம விளங்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன ஆகுது? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் பிலாலோட என்ன ரிலேஷன்ஷிப்புக்கு துடிக்கிறாப்ல. மாஷா அல்லாஹ். சரி உஸ்மான் என்ன செய்யணும்? என் சகோதரி இருக்கிறாப்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய சகோதரி, அவங்க பேர் உம்மு குல்தும். உம்மு குல்தும் பின்தி அஃபான் என்ன பிலால் ரலியல்லாஹுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா என்ன மஹர் கொடுக்கறதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஹதியா கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனச்சு. அப்துல் ரஹ்மான் ஔஃப் ஓடி வர்றாப்ல ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன அப்துல் ரஹ்மான்? நான் என்ன உங்களுக்கு உதவி செய்ய? நீங்க தான் நாளை முபாரக் சதகா எல்லா சஹாபத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. மாஷா அல்லாஹ். பத்ரீன்களுக்கெல்லாம் என்ன மாசம் மாசம் காணிச்சு கொடுக்குறாரு. நான் என்ன உங்களுக்கு உதவி செய்யும்? இல்லை நீங்க செய்வேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? மாஷா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப பிரியமானவங்க எல்லாரும். அதனால என்ன எனக்கு மகள் இருந்தா நான் உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்துருவேன். என் சகோதரியை நீங்க நிக்காஹ் செஞ்சுக்கணும். அல்லாஹ். இதுதான் என்ன அஸ்ஹாபு கன்னுஜூம் பிஐஹிம். யார நீங்க என்ன பின்பற்றினாலும் மாஷா உங்களுக்கு ஹிதாயத் வரும்னு சொன்னா இதுதான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுதுங்க? சர்க்கார் ஹவுசுல் அசர் பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சசகர் சொல்றாங்க, மகனே அல்லாஹ்வை நீங்க முஹப்பத் வச்சு என்ன அல்லாஹ்வுடைய முஹிப்பா வருது. அல்லாஹ் உங்களை முஹப்பத் வைக்கிறனா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஹபூபா நீங்க மாவீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா. இன்னைக்கு என்ன மஹபூப இலாஹி காஜா நிசாமுத்தீன் அவுலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நிசாமுத்தீன்ங்கற திருநாமத்தை யார் சொன்னாலும் நிசாமுத்தீன்ங்கற பேரை சொல்ல தெரியாத கூட என்ன மஹபூப் பாக், महबूब इलाही सरकार, महबूब इलाही अल्लाह महबूब कारण है ना फानी फिर रसूल निजामुद्दीन, फानी फिर रसूल निजामुद्दीन रलियल्लाहु तआला है। அலாவுதீன் खिलजी டெல்லியை சல்தனத் பண்ணும்போது महबूब इलाही सरकाரை பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருந்தாப்புல. சர்க்கார் கொடுக்கல, பாஷா கொடுக்கல. खिलजी கிங்டம் என்ன ஃபேமஸ் ஆனது இந்தியாவில், முகல் கிங்டம் மாதிரி. அலாவுதீன் खिलजीக்கு அனுமதி கொடுக்கல महबूब इलाही சர்க்கார். ரொம்ப கேட்டு கேட்டு என்ன ஒரு 2 நிமிஷமாவது சர்க்கார ஜியாரத் ஷரீஃப் எனக்கு வேணும். महबूब इलाही सरकार माशा अल्लाह என்ன सरकार खादिम्களுக்கு சொன்னாங்க, சரி வர சொல். ரொம்ப கேட்ட பிறகு காரணம் என்ன, அவுலியாக்கள் அரசர்களை தேடி போக மாட்டாங்க. விலாயத்துள்ளவர்கள் அரசர்களை தேடி போக மாட்டாங்க. மாஷா இப்போ महबूब इलाही सरकारुடைய தர்பார் ஷரீஃப்க்கு என்ன அலாவுதீன் खिलजी வர்றாங்க. வரும்போது அலாவுதீன் खिलजी பார்த்தாப்புல பிரம்மாண்டமான தர்பார் ஷரீஃப்க்கு பிரம்மாண்டமான வாசல், அரண்மனையில் இருக்கிற மாதிரி பவாப், அங்க கேட் கீப்பர்ஸ் எல்லாம் நிற்கிறாப்புல.
சர்க்கார் நிசாமுதீன் அவளை தர்பார் ஷரீஃபுக்கு வர்றதுக்கு ஒரு வாசம், போறதுக்கு ஒரு வாசம். மாஷா அல்லாஹ். வர்றதுக்கு ஒரு வாசம், போறதுக்கு ஒரு வாசம். மாஷா அல்லாஹ். அப்போ அலாவுதீன் கல்சி வந்துட்டான். மஹபூபைலா சர்க்கார்ட்டு கேட்டாங்க, தாங்கள் தர்வேஷ் ஃபகீர் இதெல்லாம், தங்களுடைய தர்பாருக்கு 2 வாசல் இருக்கு. ராஜாக்களுடைய அரண்மனையில தூங்காது, ராஜாக்களுடைய அரண்மனையில தான் முன்வாசல் பின்வாசல் இருக்கும். உங்க தர்பாருக்கு எதுக்கு முன்வாசல் பின்வாசல்? மஹபூபைலா சர்க்கார் கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் பளிச்சுன்னு டப்புன்னு பதில் சொன்னாங்க. சர்க்கார் மாஷா அல்லாஹ், ஆம், இந்த வாசல்ல என்ன நுழையிறதுக்கு முன்னாடி ஒருவன் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டவனா இருப்பான். இந்த வாசல்ல தாখিল ஆயிட்டான்னா இங்கேருந்து அவன் போகும்போது என்ன அல்லாஹ்வால் விரும்பப்பட்டவனாக போகணும். மாஷா அல்லாஹ். அதனால என்ன வாரத்துக்கு ஒரு வாசம், போறதுக்கு ஒரு வாசம். மாஷா அல்லாஹ். வாரத்துக்கு ஒரு வாசம், போறதுக்கு ஒரு வாசம். மாஷா அல்லாஹ். இங்க நுழையிறதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வால விரும்பப்படாதவனா வெறுக்கப்பட்டவனா இருப்பான். இந்த வாசல் நுழைஞ்சிட்டானா மந்தகல் ஹாதல் பாப், யார் இந்த வாசல் நுழைஞ்சானோ ஃபக்கத் ஆமின, அவன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உள்ளவனா போயிடுவான். மாஷா அல்லாஹ். அதனால என்ன பாவியா வர்றதுக்கு ஒரு வாசல், பாவங்கள் நீங்கி போறதுக்கு மறுவாசல். சர்க்கார் ஜவாப் சொல்லு. அடுத்த அலாவுதீன் கில்ஜி கேட்டாப்புல, அரசர்களுடைய தர்பார்ல தான் வாசல்ல கேட் கீப்பர் வேலை, அல்லாடைய வலியுடைய வாசல்ல எதுக்கு கேட் கீப்பர்? நிசாமுதீன் அவுலியா சொன்னாங்க, அரசர்களுடைய வாசல்ல அரசர்களை தாக்குறதுக்கு என்ன ஏதேனும் தாக்குதல் நடத்தக்கூடிய எதிரிகள் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக கேட் கீப்பர். இங்க மாஷா அல்லாஹ் அல்லாவை மறந்திருக்கிற அரசர்கள் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக கேட் கீப்பர். அல்லாவை மறந்துட்டு வாழ்றான்ல, புரிஞ்சா, அவன் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக கேட் கீப்பர் இங்க. மாஷா அல்லாஹ். அலாவுதீன் கில்ஜி பார்த்தா சர்க்கார் தங்கட 2 நிமிஷம் வந்துட்டு இவ்வளவு கேள்வி கேட்கிறான். தங்கட குசினி, அதாவது கிச்சன் பார்க்கலாமா? ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு ரெடி ஆகும், அதனால போய் கிச்சனை பார்க்கலாமா? கிச்சனை பார்த்தா என்ன, அந்த மார்க்கெட்டில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு, அப்போ எல்லாம் சமைச்ச உடனே அந்த வெங்காயத்தோடு அது இது சமையல் முடிஞ்ச பிறகு அதில் வரக்கூடிய இந்த கழிவெல்லாம் ஏற்றிட்டு போய் கொட்டுறதுக்கு எல்லாம் குதிரை ஒட்டகம் அது மேலே ஏற்றி தான் போகும். அப்போ எவ்வளோ சாப்பாடு ஆக்கணும் புரிஞ்சா? அந்த ஒட்டகையுடைய குதிரைக்கிற காலுக்கெல்லாம் பார்த்தா தங்கத்தில் என்ன லாடை போட்டிருக்கு. குதிரை காலுக்கு ஒட்டகையுடைய காலுக்கெல்லாம் தங்கத்தில் அதை பார்த்து அல்லாஹ் சொல்லி அப்படியே ஆளு செத்தே போயிட்டான். அப்படின்னு கேட்டான், ஹஸ்ரத் தங்கம் தால வந்துட்டு குதிரைக்கு ஒட்டகைக்கெல்லாம் கால் இப்படி தங்கத்தில் போடுது. அபூபக்கர் சொன்னான், பாஷாக்களுக்கு தங்க ஹசானால இருக்கு மாஷா அல்லாஹ், ஃபகீருக்கு தங்க என்ன குதிரை ஒட்டகையுடைய காலு கீழே இருக்கு மாஷா அல்லாஹ் சொன்னாங்க. பாஷாக்களுக்கு அது ஹசானா, பல லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்கிறது. எங்களுக்கு அது என்ன மாஷா அல்லாஹ் தர்பாரோட குதிரையோட ஒட்டையோட காலு கீழே அது மாஷா அல்லாஹ். அப்போ சர்க்கார் கண்ட சிக்கர் மாஷா அல்லாஹ் நிசாமுதீன் மஹபூபாக்கி அல்ஹம்துலில்லாஹ் சர்வ லோகங்களையும் நிசாமுதீனுடைய கதமைன் ஷரீஃபுக்கு தஹத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஹுசூர் பாபா ஃபரீதுத்தீன் கண்ட சிக்கர் எதை கொண்டு மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை கொண்டு மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு மாஷா. அப்ப என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை நீ முஹிப் வைக்கிறது, முஹிப்புல்லாஹ் போறது மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை மஹப்பத் வச்சு போறது.
ரசூலுல்லாஹ்வை நீ மஹப்பத் வைக்கும்போது அல்லாஹ் உன்னை மஹப்பத் வச்சிருவான். அல்லாஹ்வுடைய மஹபூபா போயிடுவான். மாஷா மை யுத்தி ரசூல் ஃபகத் அத்தால். அதான் சொன்ன மாஷா காஜகான் காஜா மொயினுddin சிஷ்தியுடைய காஜகான் சிஷ்தியுடைய ஐடியாலஜி என்ன மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்து ஷரீஃப் தான். மை யுத்தி ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். மை யுத்தி ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். ஃபகத் அத்தா அல்லாஹ்னு சொன்னவன இத்தாஅத்னு சொன்னவன இபாதத்தை மட்டும் சுகூத் பண்ணக்கூடாது. இபாதத்துல பெரிய இபாதத்தை என்ன மாஷா அல்லாஹ் மஹப்பத். மவாஹிபுல் லதுன்யாக்கு ஒரு ஷரஹ் உண்டு, அல்லாமா ஜுர்கானியுடைய ஷரஹ் மாஷா அல்லாஹ். அதுல ஒரு விஷயம் வரும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் இலாஹிய கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக நாயகம் புறப்படுறாங்க. நாயகம் வாசல் இதெல்லாம் ஆயிட்டாங்க, கண்மணி நாயகம் மறைஞ்சிட்டாங்கிற செய்தி காட்டு தீ மாதிரி மதீனா ஷரீஃபில் பரவும். அப்படி பரவும்போது ஒரு அன்சாரி சஹாபி அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க மகன சஹாபி தான், ஃபேமிலியெல்லாம் சஹாபாக்கள் தான், சஹாபி மகன்கிட்ட குடிக்கிறது தண்ணி கேட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, அன்சாரி சஹாபி குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாப்புல. புரிஞ்சா? தண்ணி கேட்ட அந்த சஹாபிக்கு மகன் தண்ணி கொண்டு வர்றாப்புல. தண்ணி கொண்டுகிட்டு வரக்கூடிய அந்த சஹாபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பா அப்துல்லா அல் அன்சாரி, ரபியா பின் அப்துல்லா அல் அன்சாரி. ரபியோ சஹாபி, அப்துல்லா சஹாபி, அன்சாரி. ரபியா மாஷா அல்லாஹ் மகன்கிட்ட சொன்னாப்புல, பாப்பா செய்தி தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக் ஆயிட்டாங்கன்னு. ஏன்னா காட்டு தீ மாதிரி மதீனா ஷரீஃப் முழுக்க என்ன நியூஸ் பரபரப்பா இருக்குது. இந்த செய்தியை மகன் சொல்றாப்புல, தண்ணியை வாங்கணுங்க அப்படியே கீழே வச்சுட்டு கண்ணை மூடி கையை தூக்கிட்டாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய முலாகாத்துக்காக புறப்பட்டு இருந்தால் உன் ரசூலுடைய வஜ்ஹுல் கரீம கண்ட இந்த கண்ணால வேற எதையும் நான் காணக்கூடாது அல்லாஹ், அதனால என் கண்ணுல உள்ள பார்வை இப்பவே நீ எடுத்துட்டு ரப்பேன்னு சொல்லி துஆ செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை கண்ட கண்ணால என்ன வேற எதையும் காணக்கூடாது அல்லாஹ், என்னுடைய கண்ணுடைய கல்புடைய ரூஹுலையும் உன் ரசூல ரஹமத்துடைய வஜ்ஹுல் கரீம் மட்டும்தான் இருக்கணும் அல்லாஹ், வேற எதையும் பார்க்க கூடாது அல்லாஹ், இப்பவே கண்ணை பார்வை எடுத்துடலாம் மாஷா. அந்த நிமிஷமே நபீனா ஆயிட்டாங்க. அந்த நிமிஷம் அல்லாஹ் கண்ணது பார்வை எடுத்துட்டான் மாஷா, கண்ணை பார்வை எடுத்துட்டாங்க. காலங்கள் கழிந்து ஓடுது. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு மஷூரான பெரிய சஹாபி, சாபிகுன் அவ்வளவுல உள்ளவங்க, காத்திபுல் வஹ்யா உள்ளவங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிப்ரு பாஷை படிக்கிறதுக்கு இவங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் 14 days 14 நாளையில ஹிப்ரு பாஷையை நல்லா படிச்சு அதுல டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எழுதுற அளவுக்கு டேலண்ட் வந்துருச்சு. 14 நாள் தான். அந்த அளவுக்கு ரொம்ப பிரில்லியன்டானவங்க. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா, ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு இந்த அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஸெய்த் பின் சாபித் சொன்னாங்க, ஹபீப், நாங்க உங்களை கண்ட பார்வை நிலையில பார்த்துட்டு இப்ப பார்வை இல்லாம பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன பார்த்து கொண்டு பேசிட்டு இருந்துட்டு இப்போ ஒரு பொருள் எடுக்க கூட நீங்க இப்படி தட்டி நீங்க எடுக்கிறது தடவி எடுக்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அன்சாரி சாஹிப் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், ஸெய்தே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யுங்க சொன்னதுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து என் கண்ணால வேற யாரையுமே நான் பார்க்கல மாஷா அல்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹுல் கரீம கண்ட கண்ணால வேற யாரையுமே அதுக்கு பிறகு ரசூல் அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு புறப்பட்ட பிறகு ரசூலுடைய வஜ்ஹுல் கரீமை இந்த ஆலமு ஷஹாதால நான் காணாத நிலை ஏற்படும் போது அந்த வஜ்ஹுல் கரீமை தவிர வேற எதையும் காணக்கூடிய ஒரு நிலை இல்லாம அல்லாஹ் கண்ணு ஆக்கிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மாஷா அதுக்குன்னு சொன்னேன். இதுதான் மாஷா அல்லாஹ் மஹப்பத், இதுதான் மாஷா அல்லாஹ் இதாத்துல்
அக்பர். இதுதான் மாஷால் மயுத்தி ரசூல ஃபகத் அத்தால. மூக்கனாக நோடுறது மட்டுமல்ல, அது எல்லாரும் செய்வான். புரிஞ்சா? அரஃபா நோம்பு எல்லாரும் பிடிப்பான். அரஃபா நோம்பு எல்லாரும் பிடிப்பான். புரிஞ்சா? வஹாபியாக்கள்ல என்ன ரொம்ப இதோட ஃபசீலத்தை பத்தி பேசுவான். என்ன நினைச்சா? லுஹா தொழுவ எல்லாரும் தொழுவான், தஹஜ்ஜத் எல்லாரும் தொழுவான். ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைன் கரீமின் அதுமத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அது மூமின் மட்டும் தான் பேசுவாங்க. அது மாஷா அல்லாஹ் மூமின் மட்டும் தான் பேசுவாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ரீஷ் முபாரக், ரசூலுல்லாஹ்வுடைய ரீஷ் முபாரக், ரசூலுல்லாஹ்வுடைய ரியகு தய்யிபா முபாரக்கான் லுவாபி தஹன் முபாரக்கான் உமில் நீர், அதோடைய அதுமத் யாரு பேசுவா? மூமின் மட்டும் தான் பேசுவாங்க. மாஷா அல்லாஹ் அது மாஷா அல்லாஹ் மூமின் மட்டும் தான் பேசுவாங்க. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தபிஉ சுன்னah ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தபிஉ சுன்னah லகப் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு புறப்பட்ட பிறகு மாஷா அல்லாஹ் கண்மன் நாயகம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு போன பிறகு மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு ஒரு நாளையில 100 தடவை வந்தாலும் சரி தஹியத்துல் மஸ்ஜித் முதல்ல தொழ மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃப்ல நாயகத்துடைய கதமைன் ஷரீஃபை வச்ச இடத்த போய் தக்பீர் செய்வாங்க. அல்லாஹ் மகாதி யா ஷிஃபா அல் ஹதீஸ் பதிவு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபை வச்ச இடத்துல போய் தக்பீர் செய்வாங்க. மாஷா அல்லாஹ் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள்ல எத்தனை தடவை வந்தாலும் மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு நேரா ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதத்துல் கரீம் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அதீம்ல நாயகத்துடைய கதமைன் ஷரீஃபுக்கு தஹத் முபாரக்கால போய் மாஷா அல்லாஹ் தக்பீர் செய்வாங்க. முகத்தை அப்படியே வச்சு தக்பீர் செய்வாங்க. மாஷா அல்லாஹ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் முஸ்னத் அஹ்மத் ஹதீஸ் பதிவு செய்றாங்க. மாஷா யார் எல்லாம் மாஷா அல்லாஹ் அஸ்ஹாபு கன்னுஜூம், அஸ்ஹாப் கன்னுஜூம். ஹதீஸ ஓதிட்டு என்ன மத்தனுக்கு உள்ள மஃஹூம கொடுக்காம மத்தனுக்கு உள்ள மஃஹூம கொடுக்காம மாஷா அல்லாஹ் என்ன சும்மா மத்தன ஓதி என்ன ஃபாயிதா? அது கிளி கூட தான் ஓதும், பேரட் சொல்லி கொடுத்தா. அப்ப காஜா மொயினுddin சிஷ்தியுடைய காதிகான் சிஷ்தியாவுடைய ஐடியாலஜி மன்ஹஜ் ஷரீஃப் என்ன? மய்யுதி ரசூல் ஃபகத் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலேயே ஃபனாஹி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வல்லாஹு அஸீமை தவிர வேற எதுவும் தெரியாத நிலைக்கு காஜா மொயினுddin போயிட்டதுனால தான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ்வுடைய மஹபூப் ஆயிட்டாங்க. சர்க்கார் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஆயிட்டாங்க. மாஷா அல்லாஹ்வுடைய உலகத்துல நமக்கு என்ன அல்லாஹ் பெரிய தௌலத்துல் அக்பரை கொடுத்திருக்கிறான். மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் நமக்கு மாலூமாக்கி மஃபூமாக்கி ரசூலுடைய மஹப்பத்தை என்ன ஒவ்வொரு க்ஷணமும் அல்லாஹ் நமக்கு ஃபௌகுல உரூஜுல ஆலால கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கிறான. கரீம் நவாஸ் ஃபைசான்ல மாஷா அல்லாஹ் இதை தவிர மிகப்பெரிய ஒரு பெரிய தௌலத்துல் அக்பர் ஒண்ணுமே கிடையாது. மாஷா அல்லாஹ் இதை விட மிகப்பெரிய அஸீமு ஷான் தௌலத் ஒண்ணும் கிடையாது. மாஷா அல்லாஹ் இதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா மய்யுதி ரசூல் ஃபகத் அத்தா அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஜா மொயினுddin சிஷ்தி
മദദ് ഇനായത്ത് ഹിമായത്ത് കൊണ്ട് ഹയ്യുൽ ഖയ്യൂമാൻ അല്ലാഹ് ദുൽ ജലാൽ ഖാജ മൊയ്നുദ്ദീൻ ചിശ്തിയുടെ മൻഹജ് ഷരീഫിലെ നമ്മയും നമ്മുടെ അഹ്ലയും അല്ലാഹ് ദായിമാ ഖായിമാ ഇസ്തിഖാമത്താൻ മാഷാഅല്ലാഹ് ഖാജയുടെ ഖദമൈൻ ഷരീഫ് തഹത്ത് മുബാറകാല ഫനാ ഫി ഷൈഖും ഫനാ ഫി റസൂലും അല്ലാഹ് നമുക്ക് ഹാസിലാക്കി തരുവാനാണ്. ഹുസൂർ കരീം നവാസുൽ അബ്ദുൽ കരീമാണ് നമ്മുടെ മുർഷിദുൽ കരീമാണ് എന്നോട് അറബി വാപ്പാനായ റളിയല്ലാഹു തആല അലൈഹിൽ ബറകാത്ത് ആമീൻ ബറകാത്ത് അലാ അല്ലാഹുമ്മ സല്ലി വസല്ലിം അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വഅലാ ആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ കമാ തുഹിബ്ബു വതർദാ ബിഹുബ്ബി അലൈഹി യാ നബി സലാം അലൈക്കും യാ റസൂൽ സലാം അലൈക്കും യാ ഹബീബ് സലാം അലൈക്കും സലവാത്തുല്ലാഹ് അലൈക്കും ദുർവം किनारा सरवरे आलम खुदारा दीजिए जल्द सहारा दीजिए जल्द सहारा और बेड़ा हमारा या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम सदका दो मौला अली का सदका दो सैयदा फातिमा का सदका दो मौला हसन का सदका दो मौला हसन का सदका दो मौला हुसैन का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम सदका दो वारा सदका दो ख्वाजा पिया का सदका दो कादिर वाली का सदका दो कादिर वाली का सदका दो सरकार पिया का या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम नुला बिकमालिहि कसबत जाबि जमालिहि हसनत जमीउ खिसालिहि सल्लु अलैहि व आलिहि अल्लाह